ओम शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तन्तोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि. கைவல்ய நவநீதம் 36வது பாடலை வாசிக்கிறேன், பிறகு வாசிங்க பின்னாடி. சீரிய ஈசனார்க்கும் ஜீவர்க்கும் உபாதி ஒன்றேல் ஆரிய குருவே பேதம் அறிவது எப்படி என்ற கால் காரிய உபாதி ஜீவன் காரண உபாதி ஈசன் வீரியம் மிகு சமட்டி வெட்டியால் பேதமாமே. இதுக்கு விளக்கம் படிங்க. சிறப்புடைய ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் சரீர வடிவம் உபாதி ஒன்றே. ஆனால் இவன் ஈஸ்வரன் இவன் ஜீவன் என்ற வேறுபாட்டினை அறிவது எங்கனம் குருவே என்று கேட்பாயானால், காரிய உபாதியை உடையவன் ஜீவன், காரண உபாதியை உடையவன் ஈஸ்வரன். இந்த இருவருக்கும் பெருமை மிக்க தொகுதியினாலும் தனிப்பட்டதாலும் வேறுபாடு உள்ளது என்று அறிவாயாக. சரி, இப்போ இதுவரை என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்தூல சரீர ஸ்தூல பிரபஞ்ச ஆரோபம் விஷயம் முடிஞ்சுது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சென்ற வகுப்புலேயே. அந்த பாடல் வகைகள் என்ன அப்படின்னா, எதிலிருந்து எதுவரை எது முடிந்தது, 28லிருந்து 33 வரை சூக்ஷ்ம பிரபஞ்ச சிருஷ்டி முடிச்சாச்சு. 34 என்ன ஆகுது, பஞ்சீகரணம். 32 வரை சூக்ஷ்ம பிரபஞ்ச சிருஷ்டி முடிஞ்சுது. 33, 34, 35 இந்த 3 பாடல்கள் ஸ்தூல பிரபஞ்ச சிருஷ்டி என்ன பண்ணப்பட்டது, முடித்து விட்டது. 33 என்ன சொல்றாரு அப்படின்னா, சூக்கும ஜடம் மட்டும் சொல்லினோம், இப்பால் ஸ்தூலம் ஆக்கும் ஆரோபம் தானும் அடைவினில் மொழிய கேளாய் அப்படிங்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறாரு. 33 என்ன பண்ணுறாரு, ஸ்தூலத்தை பற்றி சொல்ல போகிறான்னு ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ ஸ்தூல சரீரம் ப்ரொடக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா 33 தொடங்கிடுது. ஸோ 33, 34, 35 3 பாடல்களில் ஸ்தூல பிரபஞ்சம், ஸ்தூல உடல், வியஷ்டி, சமஷ்டியில் என்ன ஆச்சு அப்படின்னா என்னென்னலாம் தோன்றியது அப்படிங்கிறதுக்கு எல்லாம் சொல்லியாச்சு. அப்போ ஸ்தூல பிரபஞ்ச ஆரோபம் அத்தியாசம் 35 வரை முடிச்சாச்சு. 36லிருந்து என்ன தொடங்குது அப்படின்னா கேள்வி கேட்குறான். சிஷ்யன் என்ன பண்ணுறா, கேள்வி கேட்குறான். இப்போ ஈஸ்வரன் ஜீவனுக்கு தான் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்றா அல்லது வெவ்வேறா? ஏன்னா ஜீவேஸ்வர ஐக்கியத்தை பார்த்து ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றுன்னு சொல்லியாச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஐக்கியம் வந்த பிறகு ஜீவ பிரம்ம ஐக்கியமே வந்துடுது. ஜீவ பிரம்ம ஐக்கியம் வந்த பிறகு என்னாச்சு, ஜீவ ஜகத் ஐக்கியமும் வந்துருச்சு. அப்போ ஜீவேஸ்வர பேதம், ஜீவ பிரம்ம பேதம், ஜீவ பேதம், ஜீவ ஜகத் பேதம் அனைத்தும் போயாச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் வேர்டிங்ஸ்லாம் சொல்லிக்கிட்டே வரேன். ஜீவ ஈஸ்வர பேதம், ஜீவ ஜகத் பேதம், ஜீவ பேதம், ஜீவ பிரம்ம பேதம், இது 4 என்ன ஆச்சு, தவிடுபொடியாக ஆக போகுது. எப்பொழுது அப்படின்னா ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் வித்தியாசம் இல்லை, இரண்டும் ஒன்றே அப்படின்னு சொல்லும் பொழுது, புரிஞ்சுக்கும் போது. அதனால் இப்போ நமக்கு விஷயமே யாருக்கும் போட்டி, கம்பேரிசன் யாருக்கும் அப்படின்னா ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் தான். அதுதான் கேள்வி கேட்குறான். சீரிய ஈசனாருக்கும் ஜீவர்க்கும் உபாதி ஒன்றேல்.
இதுவரை நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜீவனுக்கு என்னென்ன விஷயங்கள், ஈஸ்வரனுக்கு என்னென்ன விஷயங்கள், என்னென்ன 3 உடல், 3 அவஸ்தை, 5 கோஷங்கள், என்னென்ன பேர், இதெல்லாம் பார்த்தமே. அப்போ ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உபாதி ஒன்று அப்படின்னு சொல்கிறான். கேள்வி கேட்குறான், ஆரிய குருவே, பேதம் எப்படி காண்பது? பேதம் அறிவது எப்படி என்றக்கால்? இதுதான் சிஷ்யனோட கேள்வி. கேட்பாயாகில் குருவே என்ன பண்ணுறாரு, ஒரு கேள்வியை போடுறார் அவனுக்கு பதிலாக. சப்போஸ் நீ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டன்னா அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, காரிய உபாதி ஜீவன், காரண உபாதி ஈசன். ஒரு பொருளை பல பொருளாக பிரித்து காண்பது தான் என்னது? உபாதி. இந்த உபாதிங்கிற வார்த்தையை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கலாம், இந்த பாட்டை புரிஞ்சுக்கலாம். உபாதி என்ன மீனிங்? ஒரு பொருளை பல பொருளாக பிரித்து காண்பது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆகாசம் இருக்கு, ஆகாசம் எங்கும் நிறைந்திருக்கின்றது. அந்த ஆகாசத்தை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பானையை நான் செய்கிறேன். அந்த பானைக்குள்ளே இப்போ என்ன வந்துருச்சு? ஆகாசம் வந்துருச்சு. ஆகாசம் ஏற்கனவே இருக்கு. அந்த ஆகாசம் என்ன பண்ணுது? பானை, அந்த ஆகாசம் என்ன பண்ணுது அப்படின்னா, பானைக்கு அவகாசம் தந்தது. ஆகாசம் உலகம் முழுவதும், இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற ஆகாசம் ஒரு பானைக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, இருப்பதற்கு அவகாசம் தந்து இருக்கின்றது, இருப்பதற்கு இடம் கொடுத்துருக்கு. அப்போ இருப்பதற்கு இடம் கொடுத்த உடனே அந்த பானைக்குள்ளரவும் என்ன இருக்குன்னா ஆகாசம் இருக்கின்றது. பானைக்குள்ளரவும் என்ன இருக்கு? ஆகாசம் இருக்கின்றது. அப்போ அந்த பானைக்குள் இருக்கிற ஆகாசத்துக்கு என்ன பேர் சொல்கிறோம் அப்படின்னா கடாகாசம். பானைக்குள் இருக்கிற ஆகாசத்துக்கு பேர் கடாகாசம். இந்த உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கின்ற ஆகாசத்துக்கு என்ன பேர்? மகாகாசம். மகாகாசம்னா பெரிசு, எங்கும் நிறைந்திருக்கின்றது. கடாகாசம்னா கடத்துக்குள் மட்டும் இருப்பது. ஆனால் இருப்பது ரெண்டா ஒன்றா? பண்ணா ஒன்று தான் இருக்குது. ஒரே ஒரு ஆகாசம் தான் இருக்குது, அது எங்கும் வியாபித்திருக்கிறது. பானை வந்ததால் பானையில் இருக்கின்ற ஆகாசத்துக்கு ஒரு பேர் வந்துருச்சு. அதுதான் என்னதுன்னா உபாதி. ஒரு பொருளை பலவிதமான பொருளாக பார்ப்பது. ஒரே ஆகாசத்தை வெளியில் இருக்கும்போது டோட்டலாக பார்க்கும்போது என்ன பண்ணுறோம்? மேக்ரோ லெவலில் பார்க்கும் பொழுது மகாகாசம், மைக்ரோ லெவலில் பானைக்குள்ளரை பார்க்கும்போது கட்டாகாசம். அப்போ இந்த ரூம் இருக்குது, இந்த ரூமில் 4 சுவர் இருக்குது. இந்த சுவருக்குள்ளர என்ன ஆச்சு அப்படின்னா ஆகாசம் இருக்கின்றது. இந்த ரூமுக்கு என்ன பேர் அப்படின்னா மடம். இந்த ரூமுக்கு என்ன பேர்? மடம். ராமகிருஷ்ண மடம், ராமகிருஷ்ண ஆசிரமம். ராமகிருஷ்ண மடம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மடாகாசம். மடத்தில் இருக்கிற ஆகாசம் மடாகாசம், கடத்தில் இருக்கிற ஆகாசம் கடாகாசம். அப்படி ஒவ்வொன்றா பிரிச்சுக்கிட்டே போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆகாசம் இருந்து கொண்டே வருகிறது. இதுக்கு பேர் தான் என்னதுன்னா உபாதி. இந்த உபாதிங்கிற விஷயத்தை வச்சுப்போம், இதை பின்னாடி நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துப்போம். இந்த உபாதிங்கிறதுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். அப்போ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த பாடலுக்கு அர்த்தம். சீரிய ஈசனார்க்கும் ஜீவர்க்கும் உபாதி ஒன்றேல். சீரிய ஈசனார் ஒரு அடைமொழி கொடுத்துருக்கு. யாருக்கு? ஈசனுக்கு, இறைவனுக்கு ஒரு அடைமொழி தரப்பட்டிருக்கின்றது. என்ன அப்படின்னா சீரிய ஈசனார் சர்வஜத்வாதி கல்யாண குணங்களினால் சிறந்த ஈஸ்வரனுக்கு அப்படின்னு சொல்லி பொருள் போட்டிருக்கு. சர்வஜத்வாதி கல்யாண குணங்கள், ஈஸ்வரனுக்கு, கடவுளுக்கு என்னென்ன இருக்கு, அவருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவர் சர்வஜன், நாம அல்பஜன். அவர் பேருயிர், நாம சிற்றுயிர்.
சர்வஜத்துவம் அனைத்தையும் அறியக்கூடியவன், அனைத்து உயிர்களையும் அறிந்தவன். அப்புறம் சர்வ காரணத்துவம், எல்லா விதமான உயிரினங்களுக்கும் எல்லா விதமான விஷயங்களுக்கும் அவன் தான் யாருன்னா காரணம். நிமித்த காரணம், உபாதான காரணம், அபின்ன நிமித்த உபாதான காரணம், பரிணாமி உபாதான காரணம், விவர்த்த காரணம். இப்போ சர்வ காரணமும் யார் அப்படின்னா ஈஸ்வரன். அவனன்றி ஓரணுவும் அசையாது. அவனே படைப்பவன், அழிப்பவன், காப்பவன், அருளுபவன், மறைப்பவன், அனைத்தும் அவனே. அப்போ சர்வ காரணத்துவம் அவன்தான். அப்புறம் சர்வ அந்தர்யாமித்துவம் அவன்தான் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. எல்லா உயிர்களினுடைய உள்ளேயும் இருப்பவன் யாருன்னா சர்வ அந்தர்யாமி, சர்வாந்தர்யாமி. விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்து பார்த்தா தெரியும். சர்வ பூதாத்மா பூதாத்மா அப்படி அப்படி போய்கிட்டே இருக்கும் லைன். எல்லா பூதகணங்களிலும் எல்லா விஷயங்களிலும் மகாவிஷ்ணு தான் என்ன பண்ணியிருக்காரு, ஊடுருவி இருக்கின்றார் அப்படின்னு சொல்லுது விஷ்ணு சகஸ்ரநாமம். சர்வ அந்தர்யாமித்துவம், சர்வேஸ்வரத்துவம், சர்வ ஈஸ்வரத்துவம். ஈஸ்வரம் அப்படின்னா ஓவர்லார்ட்ஷிப், எல்லா உயிர்களையும் ஆட்டி படைப்பவன். ஈஸ்வரத்துவம் அப்படின்னா ஒவ்வொரு உயிரின் மீதும் அவனுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஓவர்லார்ட்ஷிப், லீடர்ஷிப் இருக்கு. ஓவர்லார்ட்ஷிப், லீடர்ஷிப் அப்படின்லாம் அதுக்கு அர்த்தம் போட்டுக்கணும். சர்வ ஈஸ்வரத்துவம். சர்வ சிருஷ்டித்துவம், ஒவ்வொரு விஷயத்தையும் மெட்டிகுலஸ்லி இன்டெலிஜென்ட்லி புட் டுகெதர் ஆல் த திங்ஸ் இன் த வேர்ல்டு. அனைத்து உயிரினங்களையும் என்னது சரம் அச்சரம் ஸ்தாவரம் ஜங்கமம் அனைத்தையும் சிருஷ்டி செஞ்சிருக்காரு யாருன்னா இறைவன் தான். நம்மளால் ஒரு சின்ன சிருஷ்டியை கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படுறோம். ஜெகத்கர்த்தா, ஜெகத் சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ சர்வ சிருஷ்டித்துவமும் அவருக்கு இருக்கு. அதனால சொல்றாரு சர்வ சிருஷ்டித்துவம், சர்வ அஸ்தித்துவம் அப்படின்னு சொல்றாரு. சர்வ அஸ்தித்துவம் அப்படின்னு சொன்னா ஒரு பொருளிலும் அவர் இல்லாம இருந்ததே கிடையாது. எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா பொருள்களிலும் எப்பொழுதும் என்ன பண்றாரு, வியாபித்து கொண்டிருக்கின்றார். சர்வ அஸ்தித்துவம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இறைவன் இல்லாத இடமே கிடையாது. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அவர் இல்லாத இடமே. விஸ்வரூப தரிசன யோகத்தில் பகவத்கீதையில் பார்த்தோம். மேலே கீழே இந்த பக்கம் அந்த பக்கம் பின்பக்கம் எல்லா பக்கத்துலேயுமே இறைவன் இருக்காராம். அர்ஜுனன் பார்க்குறான் விஸ்வரூப தரிசனத்தில். உள்ளே வெளியே அந்தக பகிஷ்ட, மேலே கீழே லெஃப்ட் அண்ட் ரைட்டு பின்பக்கம் எல்லா திசைகளிலும் என்ன பண்றார், வியாபித்திருக்கின்றார். அப்புறம் சர்வ சங்காரத்துவம் என்னும் இவ்வேழும் ஈஸ்வரனுக்கு காரண உபாதியாக சொல்லப்படுகிறது. என்னென்ன பார்த்துருக்கோம்? சர்வஜத்துவம், அனைத்தையும் அறிந்தவர். சர்வ காரணத்துவம், அனைத்திற்கும் ஆதி மூலமாக இருப்பவர். சர்வ அந்தர்யாமித்துவம், அனைத்து உயிர்களிலும் வியாபித்திருப்பவர். சர்வ ஈஸ்வரத்துவம், அனைத்து உயிர்களையும் ஆள்பவர். சர்வ சிருஷ்டித்துவம், அனைத்தையும் படைப்பவர். சர்வ ஸ்திதித்துவம், அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கு வாழ்வாதாரமாக இருப்பவர், அனைத்தையும் போஷிப்பவர். ஸ்திதி, அது ஒரு அர்த்தம் கொடுக்கணும். சர்வ ஸ்திதித்துவம், சர்வ சங்காரத்துவம் என்னும் இந்த ஏழும் ஈஸ்வரனுக்கு இருப்பதால் அவருக்கு என்ன சொல்லப்படுகின்றார்? சீரிய ஈசனார்க்கும். சீரியன் என்ன? சிறந்த, வெரி ஃபேமஸ், வெரி குட், வெரி ஹை எஃபிஷியன்சி. என்ன வேணால் நீங்கள் ஹை லெவலில் என்ன வேணால் போட்டுக்கலாம். சர்வஜத்வாதி கல்யாண குணங்களில் சிறந்த ஈஸ்வரனுக்கு அப்படின்னு சொல்லுது. இத்தனை அர்த்தத்தை நம்ம என்ன பண்ணணும், சப்ளை பண்ணிக்கணும். அப்போ இப்போ சீரிய ஈசனார், பெருமை மிகுந்த ஈசன் அப்படின்னு சொல்லும் பொழுது கடவுள் என்ன பண்ணுறாரு? உலகம், படைப்பு, கடவுள்,
இறைவனை வழிபடுவது எல்லாமே நம்ம யாரை சார்ந்திருக்கின்றோம் அப்படின்னா கடவுளைத்தான் சார்ந்திருக்கின்றோம். அனைத்தும் உண்மையே. கடவுளை பற்றிய விஷயங்கள்லாம் என்னதுன்னா உண்மைதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கே. சாக்தம் இருக்கு, சண்மதங்கள் இருக்கின்றது. சைவம், வைணவம், கானபத்தியம், கௌமாரம், சாக்தம், சௌரம், இப்படி பல தெய்வங்கள் இருக்கின்றது. அனைத்தும் என்னது அப்படின்னா வடிவங்களை உடையதாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரே ஈஸ்வரன் தான் இருக்கின்றார். புல் முதல் பிரம்மா வரை அனைவரும் படைப்பில் என்ன பண்ணியாச்சு, வந்துவிட்டனர். அப்போ ஒரே பொருள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா பலவாறாக பிரிந்திருக்கின்றது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பொருள் தான். பிரம்மம் அல்லது சுத்த சைதன்யத்தை விளக்கிக் கொள்ள இந்த உபாதி என்கின்ற வார்த்தை தரப்பட்டது. பிரம்மம் அல்லது சுத்த சைதன்யம் பேர் உணர்வு என்பதை விளங்கிக் கொள்ள இந்த உபாதி என்கின்ற விஷயம் என்ன பண்ணப்பட்டது, சொல்லப்பட்டது. ஜீவ உபாதி, ஈஸ்வர உபாதி என்ற இந்த உபாதி என்ற வார்த்தையே என்ன அப்படின்னா பிரம்மத்தை புரிந்து கொள்வதற்காக என்ன பண்ணப்பட்டது, உபயோகிக்கப்படுகிறது. இந்த பாடல்ல இருந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஜீவ ஈஸ்வர உபாதி, ஜீவ ஈஸ்வர பேதம், பிறகு கடைசியாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரம்மம் ஒன்றே உண்மை, பிரம்மம் ஒன்றே இருக்கின்றதுன்னு சொல்ல போகிறோம். மற்றதெல்லாம் பிரம்மத்தை அதிஷ்டானமாக கொண்டு இருக்கின்றதுன்னு சொல்ல போகிறோம். உபாதி அப்படின்னு சொன்னால் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ ஜீவ உபாதி என்ன இருக்குது, நமக்கு என்னென்னலாம் விஷயங்கள் பழக்கம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்னென்னலாம் தேவையில்லாத அனாத்ம விஷயங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆத்மா என்று நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நினைத்து கொண்டிருக்கின்றோம். அவித்யா உபாதி, அஞ்ஞானத்தினால் அறியாமையினால் நமக்கு ஒரு உபாதி இருக்கே, அது ரொம்ப என்ன ஆகுது, நம்மை கீழ்மையில் ஆழ்த்துகிறது. இந்த உலகத்தில் ஈஸ்வரன் அண்டு ஞானி இந்த ரெண்டு பேருக்குமே என்னது அப்படின்னா உபாதி ஒன்றாக இருக்கின்றது. மாயா உபாதி, ஜீவனுக்கு மட்டும்தான் என்ன இருக்குன்னா அவித்யா உபாதி. ஏன்னா ஜீவனும் ஈஸ்வரனும் உபாதியில் வெவ்வேறாக இருந்தாலும் அடிப்படை உண்மை என்னது அப்படின்னா ரெண்டு ஒன்று தான். அப்போ தமப்பிரதான பிரகிருதியிலிருந்து இந்த ஜீவகோடிகள் எல்லாம் தோன்றியது. ரஜஸிலிருந்து நமக்கு என்ன தோற்றம் வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். தமப்பிரதான மாயையிலிருந்து ஈஸ்வராதிகள், ரஜப்பிரதான மாயையிலிருந்து இந்த அவித்யா விஷயமான அவித்யா ரூபமான இந்த ஜீவகோடிகள் தோன்றியது. தமப்பிரகிருதியிலிருந்து ஜீவகோடிகளுக்கு உண்டான சரீரங்கள் தோன்றியது. சூக்ஷ்மம், ஸ்தூலம், சமஷ்டியிலும் பார்த்தோம், வெஷ்டியிலும் பார்த்தோம். அப்போ எல்லாம் ஒன்றாக இருக்கும்பொழுது உபாதி விஷயத்தில் நமக்கு எப்படி வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது? அப்போ ஈஸ்வரனுக்கு உண்டான லட்சணங்கள்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா அவர் கடவுள், எல்லாம் அறிந்தவர், எதையும் அழிக்கின்றவர், படைக்கின்றவர், காக்கின்றவர். புல் முதல் பிரம்மா வரை அனைவரும் படைப்பில் என்ன பண்ணிடுறாங்க, வந்து விடுகின்றனர். அப்போ ஈஸ்வரன் என்பது எது அப்படின்னா சுத்த பிரம்மத்தை, சுத்த சைதன்யத்தை விளங்கிக் கொள்வதற்காக என்ன பண்ணப்பட்டது, அது இருக்கின்றது. அந்த பிரம்மத்தை அதிஷ்டானமாக வைத்துத்தான் ஜீவர்கள், ஈஸ்வராதிகள், உலகம் எல்லாமே இருக்கு. நாம தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், வேற்றுமையை உண்டு பண்ணி பார்த்து கொண்டிருக்கின்றோமே ஒழிய உண்மையிலேயே வேற்றுமை இல்லை. அதனால கேட்குறான், ஆரிய குருவே அப்படின்னு சொன்னா வைஸ் மேன், ஞானி அப்படின்ற அர்த்தம். ஆரிய அப்படின்னா தேர்ந்த, திடமான ஞானத்தை உடையவர். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது போல ஞான நிலையில் வாழ்பவர், உலகத்தை புரிந்து கொண்டு வாழக்கூடியவர். அவருடைய திருஷ்டி எப்படி இருக்கின்றது அப்படின்னா உலகம் வேறு, ஜீவர்கள் வேறு, இறைவன் வேறு, நான் வேறு அப்படின்றது கிடையாது. அனைத்து விஷயங்களிலும் எதை பார்க்கிறார்கள் அப்படின்னா
ஈஸ்வரன் அல்லது இறைவனையே பார்க்கின்றார்கள். கஷ்டித் தீரக அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஆரிய குருவே அப்படின்னு சொல்லி குருவை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து என்ன பண்றான், சிஷ்யன் பேசுகின்றான். சன்மார்க்கத்தில் இருப்பவர் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அர்த்தம் ஆரிய குருவே அப்படின்னா சாஸ்திரத்தில் உள்ளபடி தன் வாழ்க்கையை நடத்துபவர், சாஸ்திரஜ்ஞக. அப்போ இதில் சொல்லும்போது காரிய உபாதி ஜீவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். காரிய உபாதி உடையவன் அப்படின்னா ஜீவன் என்ன பண்ணுறான், சிற்றறிவு உடையவன். ஜீவர்கள்லாம் வந்து உறக்கத்தின் துணை கொண்டு கனவு உலகத்தை படைப்பது போல, நாமெல்லாம் தூங்கும்போது அது நன்றாக உறங்கும் பொழுது தான் என்ன வருது, கனவு வரும். ஜீவர்கள் உறக்கத்தின் துணை கொண்டு கனவு உலகத்தை படைப்பது போல மாயையின் துணை கொண்டு என்ன பண்றாரு, நாம் நம்முடைய நனவு உலகத்தை படைக்கின்றோம். அந்த கனவு உலகம் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த கனவுலேருந்து நனவுக்கு வந்தாச்சு, நம்ம வந்து விழிப்பு நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, கனவு எப்படி நனவு நிலையில் அது வந்து பொய்யாகின்றது, காணல் நீர் போன்று ஆகிவிடுகிறது, நிலையில்லாததாக ஆகிவிடுகிறது. இன்னொரு தடவை அதே கனவு பார்க்க முடியாது, அதே கனவு நனவாகுமானா அதுவும் கிடையாது. அப்போ ஜீவர்கள் உறக்கத்தின் துணை கொண்டு கனவு உலகத்தை படைப்பது போல மாயையின் துணை கொண்டு நாம் என்ன பண்ணுறோம், நம்முடைய நனவு உலகத்தை படைக்கின்றோம். அந்த நனவு உலகமும் ஒரு காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அது உண்மையில்லாததாக ஆகிவிடுகிறது. இன்றைக்கு நடக்கின்ற விஷயம், இன்றைக்கு அனுபவிக்கின்ற விஷயம் நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நாளைக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு உண்டான விஷயம் என்ன ஆகுது, அது சத்து இல்லாமல் போய்விடுகிறது, நிலையில்லாததாக ஆகிவிடுகிறது, பொய்யாக ஆகிவிடுகிறது, மித்யா என்று சொல்லப்படுகிறது. அப்போ உண்மையிலேயே வாழ்க்கையில் நல்ல அனுபவப்பட்டு இருக்கின்ற ஒரு மனிதரை பார்த்து இந்த வாழ்க்கை எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நிலையில்லாதது, மாய உலகம், அனைத்தையும் நான் அனுபவித்திருந்தாலும் அவைகளை கண்கூடாக நான் கண்டிருந்தாலும் உண்மை போன்று இருந்தாலும் அதெல்லாம் என்னது அப்படின்னா கனவுலகம் போலத்தான் எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு. உண்மையிலேயே விஷயத்தை தெரிந்தவர்கள், அனுபவப்பட்டவர்கள், அவருடைய மனநிலையிலும் அவருடைய வார்த்தையிலும் இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா வெளிப்படுகிறது. இப்போ காரிய உபாதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்தக்கரண அவித்யா உபாதி அப்படின்னு சொல்லி அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அவித்யா அப்படின்னு சொல்லி சொன்ன நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்முடைய நிலையிலிருந்து நாம் மறைக்கப்பட்டு இருக்கின்றோம். அப்போ காரிய உபாதி, அந்தக்கரண உபாதி, அவித்யா உபாதி, இதெல்லாம் என்னது அப்படின்னா ஜீவனுக்கு உண்டானது. காரண உபாதி அப்படின்னு சொல்லும் பொழுது ஈஸ்வரன், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், இவற்றுக்கெல்லாம் சமஷ்டி நிலையில் பார்க்கும்போது ஈஸ்வரனுக்கு என்ன இருக்கு அப்படின்னா மாயா உபாதி. மேக்ரோ லெவலில் பார்க்கும்போது அவருக்கு அந்த உபாதி, மைக்ரோ லெவலில் பார்க்கும்போது நமக்கு இந்த வகையான உபாதி. அப்போ கடவுள் என்பவருக்கும் நமக்கும் உள்ள வந்து என்ன வித்தியாசம்? இப்போ நம்ம ஏன் கடவுளை பெருசாக நினைக்கிறோம்? கடவுளை நாம் ஏன் வணங்குகின்றோம்? கடவுள் என்று ஒருவர் இருக்கின்றாரா? அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் நமக்கு தேவை. கடவுள் இருக்கின்றார், ஈஸ்வரன் என்பவர் இருக்கின்றார். அப்போ 4 விதமான கிருப்பைகள்லாம் நம்ம சொல்கிறோமே, ஈஸ்வர கிருப்பை, குரு கிருப்பை, ஆத்ம கிருப்பை, சாஸ்திர கிருப்பா, இதெல்லாம் சொல்கிறோமே. அப்போ ஈஸ்வரனும் அந்த கிருப்பையில் வர்றார, கடவுளுடைய அருள் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறோமே. அவனன்றி ஓர் அணுவும் அசையாது, அவனருளாலே அவன் தாள் வணங்கி. இப்போ கடவுளை தானே நம்ம எல்லாரும் நம்பி இருக்கோம்.
அந்த கடவுள் தத்துவத்தையே நம்ம எப்படி கற்பனைன்னு சொல்ல முடியும்? உபாதி ஒன்றாக இருந்தாலும் ஜீவனுக்குண்டான உபாதி வேறு, அது ஒரு தன்மையில் இருந்தாலும் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்பதையே சில பேரால் என்ன பண்ண முடியாது, ஒத்துக்கொள்ள முடியாது. ஈஸ்வரன் அல்லது கடவுள் என்பவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவர் ஆண்டவன், அவர் தலைவர், நான் அடிமை, நான் தொண்டன் அப்படிங்கிற மனப்பான்மையில தானே பக்தி தத்துவம்லாம் இருக்கு. பக்தி செய்கின்றவர்கள் அப்படிதான் இருக்கின்றார்கள். 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், இன்னும் யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ ஞானிகள், ஆச்சாரியர்கள், இவர்களெல்லாம் இந்த கற்பனை உலகத்தை வைத்துக்கொண்டு, இந்த அத்வைத வேதாந்தத்தை வைத்துக்கொண்டு, எப்படி இந்த உலகம் இல்லை, ஈஸ்வரனும் என்னது அப்படின்னா அது கற்பனை தான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? கடவுள் என்பது எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கு. எனக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கு, உங்களுக்கெல்லாம் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கு. நமக்கு மனசு கஷ்டம் இருந்தால் கடவுளிடத்துல போய் நம்ம வேண்டுறமே. அதுக்கு தானே கோவில்கள்லாம் இருக்கு. 30 முக்கோடி தெய்வங்கள்லாம் இருக்கு. ஒரு சில மதங்கள்லாம் அந்த உருவமே இல்லாமல் செவுத்தை பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நமாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் நமக்கெல்லாம் அந்த பிரச்சனை கிடையாது. என்ன அப்படின்னா, உருவத்தோடு கூடிய கடவுளைத்தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், வணங்கி கொண்டிருக்கின்றோம். ஒன்றல்ல, இரண்டல்ல, உனக்கு வேண்டப்பட்ட வடிவங்களில் நீ கடவுளை வேண்டிக் கொள்ளலாம், கடவுளை வணங்கலாம். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையிலே சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, சிறு தெய்வ வழிபாடு, சத்துவ ரஜஸ் தமோகுண பயப்பட்டவர்கள் 3 குணங்களிலும் 3 விதமான இந்த விஷயங்களை, அந்த கடவுளர்களை அந்த அவரவர்களுடைய நிலைகளில் வணங்குகிறார்கள் அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது, ஆனாலும் அந்தந்த உயிர்களில் இருக்கின்ற என்னையே வணங்குகிறார்கள் அப்படின்னு சொல்றார். ஆனாலும் அந்த அறிவிலிகள் என்னை அந்தந்த தெய்வங்களில் உணர்வதில்லை அப்படின்னு சொல்றார். எல்லா உயிர்களிலும் நான் தான் இருக்கின்றேன். யக்ஷர்கள், ராட்சசர்கள், சிறு தெய்வங்கள், பூதங்கள், பிசாசர்கள், இந்த தமோகுணத்தில் இருக்கின்றவர்கள்லாம் என்னென்னலாம் வழிபாடு பண்ணுகிறார்கள் அப்படின்றதெல்லாம் பகவத்கீதையில் சொல்கிறாரு கிருஷ்ணர். சத்துவகுணம் உடையவர்கள் வழிபடுகின்றது. அப்போ அனைத்து உயிரினங்களிலும் அனைத்து விஷயங்களிலும் இறைவன் இருந்தாலும், இறைவன் இந்த உருவத்தில் கட்டுப்பட்டவரா, உருவத்தோடு தான் கூடியவரா என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தோமானால், நம்மளுடைய ஸ்டேட்டஸ் மனித நிலையில் இருக்கும் பொழுது, மனிதன் அவித்யா உபாதியோடு இருக்கும் பொழுது, நான் எனது என்கின்ற இந்த அகங்காரம் அவகாரங்கள்லாம் இருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, ஜீவனாக இருக்கும் பொழுது என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னுடைய உருவம் போலவே இன்னொரு உருவம் இருந்தால் தான் அவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த கடவுளை நினைக்க முடியும், வழிபட முடியும். ஒரு யானை இருக்கு. யானை கடவுளை வணங்க வேண்டும் என்றால் அந்த யானை என்ன நினைக்கும் அப்படின்னா, கடவுளும் தன்னுடைய உருவம் போலத்தான் இருப்பார் என்று நினைக்கும். ஒரு புலி அல்லது ஒரு பூனை கடவுளை வணங்க வேண்டும் என்று நினைத்தால், அந்த பூனையும் புலியும் என்ன பண்ணும் அப்படின்னா, கடவுள் என்னுடைய உருவம் போலத்தான் இருப்பார் என்று நினைக்கும். அதனால தான் நாம வணங்குகின்ற கடவுளுக்கு நாம் என்ன வடிவம் கொடுக்கின்றோம் அப்படின்னா, தலை, கை, கால், நாம் எப்படி இருக்கின்றோமோ அந்த மனித உருவமே அது அப்படியே டிட்டோ ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி என்ன பண்றாரு, கடவுள் இருக்கின்றார். அப்போ நமக்கு எமோஷனலி பிரச்சனை வருது, வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருது, சந்தோஷம் இல்லை, கஷ்டங்கள்லாம் வருது. இப்போ நம்ம யார்கிட்ட போய் நம்ம அழுவது, யாரிடத்தில் போய் சரணாகதி அடைவது அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால், இறைவன் என்பவர் ஒருவர் இருக்கின்றார், கடவுள் என்பவர் ஒருவர் இருக்கின்றார். அவரிடத்துல போய் நம்ம என்ன பண்ணோம், பரிகாரம் பண்ணுறோம், வழிபாடு பண்ணுறோம்.
ஜபம் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், பிரார்த்தனை பண்ணுறோம், அதுக்கெல்லாம் வந்து கடவுள் நமக்கு என்ன ஆகுதுன்னா தேவைப்படுகின்றார். இப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கின்றது. அது விநாயகர், முருகன், சிவன், பார்வதி, சக்தி, சூரிய நாராயணன், மகாவிஷ்ணு, இப்படி ஒரு தெய்வம் இல்லை, இரண்டு தெய்வம் இல்லை, கணக்கில் அடங்காத தெய்வ ரூபங்கள், தெய்வ வடிவங்கள் நம்மளுடைய சனாதன தர்ம மதத்தில் என்ன இருக்குது, அது வந்து உருவகப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். அதனால தான் ஒருத்தர் சொன்னார், கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய பதில் என்ன வந்தது அப்படின்னா, கடவுள் இருக்கின்றார், ஆனால் கடவுள் எப்படி இருக்கின்றார், பலவாறாக இருக்கின்றாரா அல்லது ஒருத்தர் மட்டும்தான் இருக்கின்றாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்ன விடை என்ன அப்படின்னா, கடவுள் நாம் பல கடவுள்களை வணங்கவில்லை அல்லது ஒரு கடவுளை மட்டும் வணங்கவில்லை, நாம் கடவுளை மட்டும்தான் வணங்குகிறோம், கடவுளை மட்டும்தான் நாம் பார்க்கின்றோம். இந்த கடவுளை தவிர இந்த உலகத்தில் வேற எதுவும் கிடையாது. அப்போ ஒரே பொருள் பலவாக பிரிந்திருக்கின்றது. அந்த ஒரே பொருள் என்னது அப்படின்னா, உருவமாகவும் உருவமற்றதாகவும் உருவமும் அருவமும் அற்றதாகவும் அதற்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கின்றதே, அதுதான் என்னது அப்படின்னா மேலான உண்மை. இதெல்லாம் என்னது அப்படின்னா நம்முடைய கற்பனை, நம்ம வசதிக்காக நம்ம இதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கிட்டோம், ஏற்படுத்தி கொண்டோம். உலகத்தை சிருஷ்டி செய்வதற்காகவும் உலக உயிர்களை காப்பதற்காகவும் உலக உயிர்களை போஷிப்பதற்காகவும் எடுத்த விஷயங்கள், அவதாரங்கள் தான் என்னது அப்படின்னா இந்த ஈஸ்வராதிகள். ராஜயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம், இப்படி பலவிதமான வழிகளில் நாம் முக்தியை அடையலாம், உயர்ந்த நிலையை அடையலாம் என்று சொல்லி இருந்தாலும் வேதாந்தம் என்ன சொல்லுகின்றது அப்படின்னா, இந்த யோகங்கள், பக்தி மார்க்கம், உருவத்தோடு கூடிய கடவுளை வணங்குவது, இதையெல்லாம் தாண்டி மேலான உண்மை ஒன்று இருக்கின்றது. அதிலிருந்து தான் இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா தோன்றி இருக்கின்றது. அதுதான் மிகச்சிறந்த உயர்ந்த உண்மை, உயர்ந்த தத்துவம். மற்றதெல்லாம் அதுக்கு கீழே தான். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற லெவலுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியல, உயர்ந்த அந்த சிந்தனைக்கு நம்மால் செல்ல முடியவில்லை. உருவத்தை தாண்டி நம்மால் என்ன பண்ண முடியல, செல்ல முடியவில்லை. அப்போ இந்த உலகம், உலகத்தை படைத்த கடவுள் அல்லது ஈஸ்வரன், இவைகள்லாம் உண்மையா அப்படின்னா ஒரு லெவலில் உண்மை, அது மேலான உண்மை அல்ல. அந்த உண்மைக்கும் மேல் இன்னொரு உண்மை இருக்கின்றது. அது மட்டும் முழு உண்மை இல்லை. உண்மையில் உண்மை இல்லை. உண்மையிலே அதெல்லாம் என்ன கிடையாதுன்னா உண்மை இல்லை. அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோமானால் இதைவிட மேலானது. தத்துவத்தோடு நம்ம அந்த அறிவுக்கு சமமாக அறிவு நிலையில் நம்ம வந்து சிந்தித்து பார்த்தோமானால் வேதாந்தம் கூறுகின்ற கருத்து என்ன அப்படின்னா, காரண உபாதி ஈசன். இறைவன், ஈஸ்வரன் பேரறிவு உடையவன் தான் அப்படின்னு சொல்லுது. அவருடைய சக்தி எல்லையற்றது அப்படின்னு சொல்லுது. வரலாற்று ஆராய்ச்சியில் நம்ம பார்த்தோமானால் இறைவன் தான் உண்மை, இறைவனுக்கு மேலே வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவரே கர்த்தா, அவரே மூலமூர்த்தி, அவரே வந்து நிமித்த காரணம், உபாதான காரணம் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் வேதாந்தம் சொல்லுகின்ற விஷயம், உபனிஷத் சொல்லுகின்ற விஷயங்கள்லாம் என்னது அப்படின்னா, அனைத்திற்கும் மேலாக ஒன்று இருக்கின்றது, அதுதான் அதிஷ்டானமாக இருக்கின்றது. அது இருப்பதனால்தான் இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா தோற்றத்திற்கு வந்ததாக தெரிகின்றது. இந்த தோற்றத்திற்கெல்லாம் காரணம் அதுதான், மூல காரணம், ஆதி காரணம். அதுதான் என்ன சொல்லப்படுகின்றது, பிரம்மம். அந்த தூய உணர்வு, தூய பேரறிவு, அந்த பிரம்ம சக்தி, அந்த சைதன்யம், அது இல்லைன்னா என்னது அப்படின்னா மற்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ பிரம்மமே என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஈஸ்வரனாக வந்திருக்கின்றது, ஈஸ்வரனாக வடிவெடுத்திருக்கின்றது.
அது நிர்குண நிராகார பிரம்மம். இது என்னது அப்படின்னா, அது குணம் இல்லாதது, வடிவங்கள் அற்றது, நிர்குண நிராகாரமானது. இது குணத்தோடு கூடியது. பிறகு என்னது அப்படின்னா, வடிவங்களோடும் உடையது. குணம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, காரண உபாதி மாயை, மாயையை துணையாக கொண்டு பிரம்மமே ஈஸ்வரனாக மாறி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த உலகத்தை நமக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, உலகம் தோன்றியதாக காட்சியளித்து கொண்டிருக்கிறது. அப்போ பந்தமும் என்னது அப்படின்னா மாயை தான், பந்தமும் மித்தியா தான். மோட்சமும் அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அதுவும் மித்தியா என்று சொல்லப்படுகின்றது. அதுவும் உண்மை அல்ல. அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல், ஒவ்வொரு ஜீவனுக்கும் என்ன தேவைப்படுகின்றது அப்படின்னா, வடிவமுடைய ஒரு கடவுள் தேவைப்படுகின்றது, வடிவமுடைய ஒரு இஷ்ட தெய்வம் தேவைப்படுகின்றது. அது பலவாறாக பெயரிட்டு அழைக்கப்படுகின்றது. அந்த பெயர்களுக்கு ஏற்றார் போன்று நம்முடைய உலகத்தில் என்னது அப்படின்னா வடிவங்களும் இருக்கின்றது, வழிபாடுகளும் இருக்கின்றது. அதற்கும் மேலாக வேதாந்தம் சொல்லக்கூடியது என்ன என்றால், அந்த வடிவங்களுடைய அந்த வடிவத்தோடு கூடியதனுடைய அந்த அந்த தெய்வங்களுக்கும் மேலாக பொதுவாக சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம்தான் என்னது அப்படின்னா ஈஸ்வரன். ஈஸ்வரன் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, வடிவங்களுக்கு அப்பால் போயாகிவிட்டது, வடிவங்கள் அற்றதாகிவிட்டது. பகவான் கிருஷ்ணர் கீதையிலே சொல்றாரு, வடிவம் இல்லாத என்னை, உருவம் இல்லாத என்னை வடிவத்தில் அடக்கி வைத்து என்னை இந்த உலக மக்கள் என்ன பண்றாங்க, என்னை வழிபடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. நானும் அவர்களுக்கு இறங்கி வந்து நான் என்ன பண்றேன், எல்லா வடிவங்களிலும் நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நம்ம பகவத்கீதையில பார்த்துருக்கோம். அப்போ நம்ம வசதிக்காக, நம்முடைய வழிபாடுகளுக்காக, நம்முடைய குறைகளை சொல்லி தீர்த்து கொள்வதற்காக இந்த வசதிகளை எல்லாம் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாமும் வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அவைகள் நமக்கு பெரியவர்கள்லாம் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். சங்கரர் ஷண்மதங்களை ஸ்தாபித்திருக்கின்றார். சைவம், வைஷ்ணவம், கௌமாரம் இதெல்லாம் அமைத்து கொடுத்திருக்கின்றார். யார் எப்படியெல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணணுமோ பண்ணுங்க. இதெல்லாம் துவைதமும் விசிஷ்டாத்வைதமும் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, அத்வைதத்திற்கு வர முடியாது. துவைதமும் விசிஷ்டாத்வைதமும் நல்லபடியாக அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால்தான் மேற்கொண்டு அத்வைத நிலைக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், வர முடியும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சமாதி நிலைக்கு போன பிறகு இந்த நெற்றி பொட்டிலிருந்து அதுக்கு மேலே அவருடைய மனது என்ன பண்ண முடியல, போக முடியவில்லை. ஏன்னா அவர் பவதாரிணி என்கின்ற உருவத்தோடு கூடிய காளியை என்ன பண்ணுறாரு, உபாசனை செய்து வந்தார். நிர்விகல்ப சமாதி என்பது நிர்குண நிராகார பிரம்மத்தை பற்றி சிந்தித்து அந்த நிர்விகல்ப சமாதி நிலைக்கு போகக்கூடிய ஒரு நிலை. அப்போ அந்த நிலையில் அவருடைய குரு தோத்தாபுரி என்ன செய்கின்றார், உருவத்தோடு கூடிய இந்த உபாசனையெல்லாம் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் விட்டு தள்ளணும், அதையும் தாண்டி மேலே போ என்று கண்ணாடியாலான குச்சியை வைத்து என்ன பண்ணுறாரு, நெத்திப்போட்டில் வைத்து அதை அழுத்துறாரு. இங்கிருந்து இந்த இந்த ஆதாரத்திலிருந்து நீ மேலே போ அப்படிங்கிறார். மனது அவர் உபாசனை அல்லது உருவ வழிபாடு செய்ததனால் இந்த நெற்றிப்பொட்டில் இருக்கின்ற ஆதாரத்திலிருந்து மேலே போக முடியல. பிறகு அந்த நிலையை அவர் மாற்றி அமைத்த பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய மனது இந்த ஆதாரத்திலிருந்து இந்த ஆதாரத்துக்கு போகுது. பிறகு அவருக்கு நிர்விகல்ப சமாதி கூடி விடுகிறது. இந்தியாவில் உலகத்தில் தோன்றிய ஆச்சாரியர்கள் அனைவரும் எல்லாரையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன தோன்றுகிறதுனா, அனைத்து ஞானிகளும் ரிஷிகளும் குருமார்களும் ஆச்சாரியர்களும் என்ன செய்திருக்கிறார்கள்னா உருவ வழிபாடு செய்திருக்கின்றார்கள். வேதாந்தத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, புரிந்து வைத்திருக்கின்றார்கள். உருவத்திற்கும் மேற்பட்ட விஷயங்கள் இருக்கின்றது என்று புரிந்து வைத்துக்கொண்டு
உருவ வழிபாட்டையும் என்ன பண்ணியிருக்கிறார்கள், செய்திருக்கின்றார்கள். அந்த நிலைக்கு வேதாந்தம் நம்மளை என்ன செய்கிறதுனா உயர்ந்து மேலே செல்கிறது. அப்ப ஞானிக்கும் இந்த அஞ்ஞானிக்கும் உள்ள வேறுபாடு என்ன? எல்லாருக்குமே என்ன இருக்கு அப்படின்னா பர்சனல் காட் ஒன்று இருக்கின்றது. அவரை நினைச்சா நமக்கு என்ன ஆகுது, நிம்மதி வருகின்றது. அவர் 24 hours என்ன பண்றாரு, அவைலபிலிட்டி அவர் இருக்கார். கோவிலினுடைய கதவை சாத்திட்டா கூட கடவுள் போயிடுவாரா? நான் போல இருக்கார். நம்முடைய வீட்டிலிருந்தே, நம்முடைய அறையிலிருந்தே, எங்கிருந்தாலும் கடவுளை நாம் என்ன பண்ணலாம், நினைக்கலாம், வணங்கலாம், ஆராதனை செய்யலாம். ஏன்னா கடவுள் எங்கேயும் இருக்கின்றார், இந்த உள்ளத்திலையும் இருக்கின்றார். அவர் இல்லாத இடமே கிடையாது. அவர் தான் அந்தர்யாமியாச்சே. அப்போ 24 hours அவைலபிலிட்டி, எப்பொழுதும் இருக்கின்றார். எந்த விதமான ஒரு வசதியும் தேவையில்லை. எங்கே வேணால் நினச்சா வருவார் விநாயகர். எல்லா கடவுளுமே. சில பேர் கடவுளிடமே பேசுபவர்கள்லாம் இருக்கிறார்கள். சில கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோவிலுக்கு போய் நின்றுக்கிட்டு அவங்க பாட்டு தனியாக கடவுள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் இந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சேன், இந்த மாதிரி எனக்கு பிரார்த்தனை வந்தது கிடைச்சது, இந்த மாதிரி உன்னுடைய அருள் கிடைச்சது, இனிமேலும் நான் செய்ய போகிறேன், எனக்கு இதெல்லாம் நீ கொடுக்க. பேசுபவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இருக்கின்றார்கள். பக்தி ரசம், பக்தி தத்துவம், இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரத்தில் மிகவும் பொங்கி, அதாவது என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்முடைய அந்த குருமார்களுடைய வரலாறெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோமானால், இறைவன் இல்லாமல் ஒன்றும் கிடையாது, பக்தி இல்லாமல் ஒன்றும் கிடையாது, இறைவனே சத்தியம், பிரம்மம் என்பதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல பிரத்யட்சமாக உருவத்தோடு கூடிய கடவுளைத்தான் நான் என்ன பண்ண முடியும், நினைக்க முடியும். அப்படின்னு தான் எல்லாம் வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். நமக்கும் அப்படி தான் என்ன ஆயிருக்கு, பழக்கம் ஆயிருக்கு. ஆனால் வேதாந்தம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இதையெல்லாம் நீ தாண்டி செல்ல வேண்டும். ஈஸ்வரனை வடிவமுடையவராக காண்பது நம்முடைய தன்மை. ஆனால் ஞானிகளுடைய விஷயம், ஞானிகளுடைய தன்மை, அவர்களுடைய திருஷ்டி எப்படி இருக்கு அப்படின்னா, வடிவமாகத்தான் பார்த்திருக்கிறார்கள். அவர்களும் அப்படித்தான் பார்த்திருக்கிறார்கள். அறிவின் மூலம் அவர்களுடைய அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, அதற்கு மேலாகவும் ஈஸ்வரன் இருக்கின்றார், பரபிரம்மம் இவ்வாறு விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் என்ன பண்ணி வைத்திருந்தார்கள்னா, புரிந்து வைத்திருந்தார்கள். அதனால தான் இந்த விஷயங்கள், இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் அவர்களால் எழுத முடிந்தது. அப்போ அதே ஈஸ்வரன் எப்படி இருக்காருன்னு நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா, இறைவனே, ஈஸ்வரனே உலகமாகவும், உயிராகவும், உடல்களாகவும், உள்ளங்களாகவும், உணர்வாகவும் எங்கும் வியாபித்திருக்கின்றார். யார்? ஈஸ்வரன். அதுதான் என்னது அப்படின்னா, காரண உபாதி. காரிய உபாதி அப்படிங்கிறது தனிப்பட்டது, பர்சனல், இண்டிவிஜுவல். காரண உபாதிங்கிறது சமஷ்டி லெவல். அப்போ காரண உபாதி காரண உபாதி ஈசன், காரிய உபாதி ஜீவன். இந்த இடத்துல இன்னொரு வார்த்தை போடுறாரு, வீரியமிகு சமஷ்டி வெஷ்டியால் பேதமாமே. வீரியம் மிகுந்ததாக இருக்கின்றது எது அப்படின்னா, இந்த சமஷ்டி. ஏன் அப்படின்னா, அந்த உபாதி விசேஷமானது. ஏன்னா அவரே எப்படி இருக்கின்றாரு, ஈஸ்வரனே எப்படி இருக்கின்றாரு, உலகங்களாகவும் 14 லோகங்களும் எதில் அடங்கி இருக்கிறது அப்படின்னா, ஈஸ்வரனுடைய சரீரம், ஸ்தூலம், விராட் ரூபம் என்று நாம் பார்த்தோம். கிருஷ்ணர் சிறிய வயதில் அவருடைய அம்மா மண்ணை திருநதுனால வாயை துற அப்படின்னு சொன்னவொடனே, வாயை திறந்தா என்ன தோன்றியதுன்னா, உலகமே உள்ளத்தை, அந்த வாய்க்குள்ளார என்ன ஆகுது, உலக உருண்டை தோன்றியது. அண்டம் பேரண்டம்லாம் வாய்க்குள்ள தெரிஞ்சுதான், நம்ம மயக்கம் போட்டு விழுந்துட்டா கீழே. அப்போ இறைவனே, ஈஸ்வரனே எப்படி இருக்கார் அப்படின்னா, உலகங்களாகவும் 14 லோகங்களாகவும், உயிர்களாகவும், உடல்களாகவும், உணர்வுகளாகவும், உள்ளங்களாகவும் என்ன பண்றாரு, விளங்கி கொண்டிருக்கின்றார். அதுதான் வீரியமிகு சமட்டி. உபாதி விசேஷம் அல்லது உபாதி பேதம் என்பது என்ன அப்படின்னா, ஒன்று வீரியம் மிகுந்தது,
இன்னொன்று அப்படின்னா வீரியம் குறைந்தது, ரொம்ப லோ லெவல். அதுதான் என்னதுன்னா இண்டிவிஜுவல் லெவல், ஜீவ உபாதி. அப்போ வெஷ்டியாக இருக்கின்ற ஜீவனுக்கு சமஷ்டியாக உள்ள ஈஸ்வரனை புரிந்து கொள்வதற்கு என்ன தேவைப்படுகிறதுனா உருவம் தேவைப்படுகிறது, ஃபார்ம் தேவைப்படுகிறது. ஆனால் இறைவன் உண்மையிலே என்னது அப்படின்னா வடிவம் இல்லாதவர். வடிவம் இல்லாததை வடிவத்துக்குள்ள நம்ம என்ன பண்றோம், கொண்டு வரோம். எப்படின்னா ஆகாசம் போல. ஆகாசத்துக்கு வடிவம் இருக்கா? வடிவம் தர முடியுமா ஆகாசத்துக்கு? நான் முடியாது. காற்றுக்கு வடிவம் இருக்கா? ஆனால் காற்றை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டியூப் அல்லது பலூன் இவைகளிலெல்லாம் அடைத்து நம்ம என்ன பண்ணுறோம், வடிவத்தை கொண்டு வருகின்றோம். அதுபோல தான் ஆகாசமும். வடிவமில்லாத ஆகாசத்தை நாம் வடிவம் இருப்பதாக பாவித்து கடாகாசம் என்கின்றோம், மடாகாசம் என்கின்றோம், மகாகாசம் என்கின்றோம். அது பலவிதமாக பெயர் தருகின்றோம். அப்போ தெரிந்தது நமக்கு என்ன தெரியுது இப்போ அப்படின்னா ஈஸ்வரன் அல்லது இறைவன் என்ன பண்றாரு, நமக்கு கண்ணுக்கு தெரிகின்றார், உணர முடிகின்றது. இறைவன் இருக்கின்றார் என்று உணர முடிகிறது. அதுதானே ஈஸ்வரன். அப்போ தெரிந்ததை கொண்டு தெரியாததை உண்மை என்று அறிந்து கொள்வது தான் என்னதுன்னா இந்த வேதாந்தம் சொல்லக்கூடியது. உருவத்தை கொண்டு உருவம் இல்லாத சத்திய வஸ்துவை என்ன பண்றது, அறிதல். அதுதான் காரண உபாதி. காரண உபாதியாக இருக்கின்ற ஈஸ்வரனுக்கும் மேலாக ஒன்று இருக்கின்றது. அதுதான் சத்திய வஸ்து, அதுதான் உண்மை, அதுதான் மேலானது. உண்மையில் இதை விட இன்னொன்று பெருசா ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அதையும் நம்புவோம் இல்லையா நம்ம? உண்மைக்கு உண்மை, மேலான உண்மை. அப்ப தெரிந்தது உருவத்தோடு கூடியது ஈசன். அந்த ஈசனுக்கு ஆதாரமாக இருப்பது பிரம்மம். அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்னது அப்படின்னா ஈஸ்வராதிகள் வந்தது. அதுதான் காரண உபாதி. காரண உபாதி ஈசன், காரிய உபாதி ஜீவன். உருவத்தை வைத்துக்கொண்டு உருவம் இல்லாத சத்திய வஸ்துவை அறிந்து கொள்ளுதல். அப்போ இதில் என்ன படிக்கிறோம் அப்படின்னா வீரியமிகு சமஷ்டி வியஷ்டியால் பேதமாமே. இந்த பேதம் என்பது என்ன அப்படின்னா சமஷ்டி வியஷ்டி பேதம் தான ஒழிய வேற ஒரு பேதமும் கிடையாது. மைக்ரோ லெவல் மேக்ரோ லெவல் பேதத்தினால் ஜீவன் நம்ம தன்னை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அல்பக்ஞன். ஜீவன், ஷரீரி, இதெல்லாம் அவனுடைய நினைப்பு. ஆனால் உண்மையிலே அதெல்லாம் என்ன பண்ணியாகணும், நீக்கப்பட வேண்டியவைகள். அதனால் சிஷ்யனோட கேள்வி என்ன அப்படின்னா ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் உபாதி ஒன்றா தானே இருக்குது. நான் எப்படி வித்தியாசம் பார்க்குறது அப்படின்னா மலைக்கும் மடுவுக்கும் அது ஒன்றா தானே இருக்குன்னு எப்படி சொல்லலாம்? எப்படி நம்ம கேட்குறது கேள்வி? மலைக்கும் மடுவுக்கும் உள்ளற என்ன வித்தியாசம்? நல்லா தானே இருக்குது, ஒன்றா தானே இருக்குது அப்படின்று கேட்குற மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா இதனுடைய தன்மை இருக்கின்றது. அதனால் குருவே அது எப்படி அறிவது என்ற கால் அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு அவன் ஆரம்பிக்கிறான். குருவே கேள்வியை உண்டாக்குகின்றார். இந்த காரிய உபாதி ஜீவன், காரண உபாதி ஈஸ்வரன், காரிய உபாதி ஜீவன். இந்த சமஷ்டி வெஷ்டி பேதங்கள்லாம் பார்த்தா தான் உனக்கு தெரியும். அதை புரிந்து கொண்டால்தான் உனக்கு இதெல்லாம் விளங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுதான் இந்த பாடலுடைய விளக்கம். ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன். திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி. அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.